மன்னார் பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த சிந்துஜாவின் குழந்தையை யாரும் அரசியல் நோக்கத்துக்காக அல்லது தாங்கள் பிரபல்யம் அடைவதற்காக பயன்படுத்த வேண்டாம் என்ற உருக்கமான ஒரு கோரிக்கையினை வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா சற்று முன்னர் விடுத்துள்ளார். இவ்வாறு அந்த சிந்துஜாவின் குழந்தையை வைத்து பலர் தமக்கான ஆதாயங்களை தேடி வருவதாகவும், குறிப்பாக சிந்துஜாவின் உயிரிழப்புக்கு நீதி கோரி உண்ணாவிர போராட்டத்தினை நடத்தியிருந்த வைத்தியர் செந்தூரன் உட்பட மன்னார் வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்த மன்னார் பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் தலைவர் சிவகரன் உள்ளிட்டவர்கள் மீது பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வைத்தியர் அர்ஜுனா இவ்வாறான ஒரு கோரிக்கையினை முன்வைத்துள்ளார். குறிப்பாக தான் முன்வைத்துள்ள இந்த கோரிக்கையை வைத்து, அதாவது சிந்துஜாவின் குழந்தையை வைத்து ஆதாயம் தேட முற்படுகின்ற செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் தான் மன்னார் மாவட்டத்திற்கு வந்து அந்த சிந்துஜாவின் குழந்தையை தான் தத்தெடுத்து செல்ல போவதாக அல்லது தன்னுடைய பொறுப்பில் எடுத்து செல்ல போவதாகவும் ஒரு அறிவித்தலை விடுத்துள்ளார். இந்த விடயங்கள் தொடர்பில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள இளம் சமூகத்தினர் விழிப்புடன் இருக்குமாறும், இவ்வாறானவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டாம் என்றும், சிந்தியாவிற்கான நீதிக்கான போராட்டம் மக்கள் மயப்படுத்தப்பட்ட போராட்டம் நடத்துவதற்கு தான் எந்த விதமான இடையூறுகளையும் விளைவிக்க போவதில்லை என்றும், ஆனால் அந்த சிந்திஜாவின் மரணத்திலும் சிந்திஜாவின் குழந்தையை வைத்து யாரும் ஆதாயம் தேட வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்துள்ளார். சற்று முன்னர் தனது முகநூலில் நேரலையில் வந்திருந்த வைத்தியர் அர்ஜுனா இவ்வாறான ஒரு கருத்துக்களை தெரிவித்ததோடு அந்த சிந்தியாவின் குழந்தை தொடர்பில் சில வலியுறுத்தல்களையும் செய்துள்ளார். இவ்வாறு வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா சற்று முன்னர் நேரலையில் வந்து தெரிவித்துள்ள, அதாவது சிந்தியாவின் குழந்தை சம்பந்தமாக தெரிவித்துள்ள கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். குட் ஆஃப்டர்நூன். ஒரு அர்ஜென்ட் லைவ் உண்டு. ஐம் ட்ராவலிங். I'm sorry, coming back again and troubling you. A kind request as well. நான் இப்போ கேள்விப்பட்டேன் மிஸ்டர் சிவாஹரன் அண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு லாயரால், நான் பேர் சொல்லலை, ஸோ கண்டம் ஆஃப் கோர்ட்ஸ்ன்னு சொல்லுவீங்க பிறகு, அதான் நான் பேர் சொல்லலை. மற்றது கொஞ்சம் ஃபாதர்ஸ், ஐ ரெஸ்பெக்ட் கிறிஸ்டியானிட்டி. மை மதர், அம்மாங்கண்ட அண்ணாமார் வந்து 1987 வந்து பிளட்டால் நினைக்கிறேன், பிளட்டால் பிடிபட்டிருந்த நேரம் ராஜராஜனும் ராவுராமனும். அம்மா ஏறாத வேளாங்கண்ணி மாதாண்ட கோயில் இல்லை சின்னல்ல. எனக்கு எங்கண்ட பிள்ளையார் முருகன்ன்றதை விட அம்மாண்ட வேளாங்கண்ணி மாதான்ற வசனம் தான் எனக்கு தெரியும். அதால் எனக்கு மதம் சம்பந்தமான பதிவும் அல்ல இது. ஃபாதர்ஸ், டியர் ஃபாதர்ஸ், நான் கேள்விப்பட்டேன்னா நீங்கள் வந்து அந்த மரியராஜோட பிள்ளைய, அதாவது வந்து சிந்துஜாட பிள்ளைய வந்து அம்மா வந்து they are mentally now in very stress. So at this moment நீங்கள் சிவாரனாக இருக்கலாம், சிவாரன் நீங்கள் போயிருக்கலாம், எங்கே அப்படி அவன் வீட்டை போயிருக்கலாம். எப்போண்டா நான் வாரத்துக்கு முன்னன்றாசா, அல்லது வந்து இந்த கேஸ் பெருசாக வாரத்துக்கு முன்னம். இப்போ நீங்கள் ஏன் துடிக்கிறீங்கன்னு விளங்கல. மேபி உங்களுக்கு கொஞ்சம் காசு வெளிநாட்டிலேருந்து வரணுமென்று ஆசைப்படுறீங்களோ, அல்லது சிவகரன் பொது அமைப்புகளின் தலைவர் என்று சொல்லி ஃபேமஸாக விரும்புகிறீங்களோ, அல்லது ஃபாதர்ஸ், நான் அப்படி கேட்க விரும்பல, ஃபாதர்ஸ் வந்து நீங்கள் கிறிஸ்டியானிட்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி ஃபாதர்ஸ் இதை செய்து நீதியெல்லாம் நாட்டிட்டோம்னு சொல்கிறதுக்காண்டி தெரியல. பை ஐ ரெஸ்பெக்ட் ஆல் தி ரிலிஜன்ட். எம்மதமும் சம்மதம்ன்றது எனது மதத்தின் கொள்கை. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் கன்யூட் அரவிந்தராஜ், என் கிரேட் ஒன் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஹிந்து இல்லை, ஒரு கிறிஸ்டியன் இல்லை, ஒரு சிங்களீஸ் இல்லை, ஹீஸ் கிறிஸ்டியன். ஸோ அவங்களுக்கு தெரியும் நான் மற்றாக்கள மதத்தை எப்படி மதைக்கணும்னு சொல்லி. இப்போ எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால், நீங்கள் போய் மரியராஜில் அந்த மாமியை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போய் ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறது, மிஸ்டர் செந்தூரன், டாக்டர் செந்தூரன், அது தட்ஸ் ஃபைன். அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் போய் அந்த பிள்ளையை தயவு செய்து கொண்டு போக வேண்டாம். உங்களுடைய ஆர்ப்பாட்டங்களுக்கும் உங்களுக்கு காசு சேர்க்கிற ப்ரோக்ராம்ஸுக்கும் சிவரன் உங்கள்ட நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கம் நின்று அடிச்சிட்டீங்க, இல்லை கழுத பல்டி அடித்த மாதிரி அடித்ததுக்கெல்லாம் கொஞ்சம் ஹாஷாக தான் இதை சொல்கிறேன். ப்ளீஸ், அந்த ஏரியாவில் யாராவது எல்லாம் பிடிகள் இருந்தால் கொஞ்சம் அந்த வீட்டை பார்த்துக்கொள்ளுக்கும். இவன் ஆளாளுக்கு போய் பப்ளிசிட்டி எடுக்கிறதுக்கான இந்த பிள்ளையை கொண்டு போய் டஸ்ட்டுக்கு வச்சு எனக்கு ஆகலும் மனம் நொந்த விஷயம் என்ன விஷயம்ண்டா, இன்றைக்கு நான் ஜெயிலில் வந்தனோ அதுக்கு பிறகு என் லாயர் வந்து சொன்னவர் வந்து கோர்ட்ஸ் வந்து கண்டம் ஆஃப் கோர்ட்ஸ் வந்துடும், அதால் நாங்கள் போகும்போது எங்கேயாவது ஓடுவோம் சொல்லி வழியால் ஓடி காரில் அங்கே இங்கெல்லாம் சுற்றி கடைசி புனித ஆம்சர் என்ன கிரவுண்டில் கொண்டு இறக்கி விட்டு ஆக்கள் வந்து என்ன சியர் பண்ணினது வந்து அந்த விஷயத்தில் எனக்கு அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் கவலையான விஷயம் என்ன சொன்னால், அந்த இடத்துல பிள்ளையை கொண்டு வந்தது எனக்கு கோபம் வந்தது. இதே எந்த ஒய்ஃப் என் அம்மா அம்மாவே சிம்பிளாக சொல்கிறேன், என் மகன் பிறந்து 6 மாதம் வரைக்கும் என் அம்மா வந்து வீட்டு கதவடியிலேருந்து தான் பார்த்துட்டு போனவன்.
அதாவது ரூம் கதவுல பிள்ளைய எக்ஸ்5 பார்த்து கொண்டு நினைக்கிறேன். பிள்ளைய வந்து நான் எக்ஸ்5 தோட விட்டதில்லை, நான் தான் எல்லாம் செஞ்சேன். நான் ஏனென்றால் இந்த டைம் ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வந்தால் டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, இம்யூனிட்டி என்ற சாமானே இப்போ இருக்காது. தனியாக வந்து நாங்கள் ஃபார்முலா ஃபீடிங்கில் தான் அந்த பிள்ளை இருக்குது. அதை தவிர பிரஸ்ட் ஃபீடிங் இல்லை, இம்யூனோகுளோபின் ஏ என்ற சாமானே இல்லை. ஸோ ஷீ இஸ் அ ஹெல்த்தி சைல்டு, ஹீ இஸ் அ ஹெல்த்தி சைல்டு. இந்த டைம் உங்களோட ஆர்ப்பாட்டங்களுக்கும் உங்களோட பிரிண்ட் பண்ணி போட்டு ப்ரைஸில் வந்திருந்து அதை போஸ்டரில் கட்டி போட்டு நான் தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்லி பின்னேரம் வரைக்கும் வந்தால் நான் ஜெயிலேடாப்பா 5 நாள் இதில் ஜெயிலர்ஸ் இருப்பாங்க பார்த்து கொண்டிருப்பாங்க. 5 நாள் ஒரு மிக்சர் பேக்கெட்டும் பச்சை தண்ணியும் தான் இன்னொரு 2 ஆக்களுக்கே தெரியும். நீங்கள் தயவு செய்து உண்ணாவிரதம் இருக்கிறேன்டா செந்துரன் வாங்கோ, நானே ஸ்டார்ட் பண்ணி வச்சு போட்டு சுற்றி வர ஒரு கட்டையை மடக்கி வச்சு வரேன். எப்படி வசதி ப்ளீஸ். சும்மா வந்து சீன் போட்டு நீங்கள் அடுத்த எலெக்ஷனுக்கு போகணுன்றதுக்காண்டி ஏதாவது செய்யுது. நானே எலெக்ஷனுக்கு போகிறதா இல்லையாண்டு இன்னும் இந்த தமிழ் மக்கள் சொல்லாமல் நான் டிசைட் பண்ணிடல. உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். உங்களை இந்த ப்ரோக்ராம்ஸுக்கு அந்த பிள்ளையை தூக்க வேண்டாம். நான் நாளைக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன், சரிதானே? பிள்ளைய எடுத்துகிட்டு போயிடுவேன். உங்களோட ப்ரோக்ராம்ஸுக்கு அந்த பிள்ளையை கொண்டே வச்சு நான் இப்போ மிஸ்டர் டலிமாட்டையும் கோல் அடித்து சொன்னேன். நான் அவையோட அண்ணாமாருக்கும் என் அம்மாவுக்கும் நான் அடித்து சொல்லுறேன். நான் சொன்னேன். நான் அவே போக சொன்னேன். நான் ப்ரோக்ராம் உங்கள்கிட்ட இந்த இனி இந்த பொதுமக்கள் அமைப்பு அது இது போய் நீங்கள் எல்லாம் செய்வீங்க தானே ஒரு ப்ரோக்ராம்ஸ். கொஞ்சம் எலெக்ஷன் டைம் தானே ராசா, அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் அந்த 2 அண்ணாமார் இருக்கிறாங்க ஹெல்த்தியான பாய்ஸ், அவங்க வந்து சிந்து ஜாட அக்காவும் தம்பின்னு சொல்லி அவையே கூட்டிகிட்டு போங்கோ, ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த அம்மா பிள்ளையே பார்க்குறா, பட் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் அந்த அம்மா கூட்டிகிட்டு போங்க. பிகாஸ் ஷீ இஸ் த ஐ விட்னஸ் ஆஃப் த கேஸ். இன்கேஸ் அம்மாவுக்கு வந்து ஒரு ஃபீவர் ஒன்று வந்து நாளைக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் அம்மாக்கோ அல்லது பிள்ளைக்கோ வந்து ஒரு வருத்தம் வந்து எங்கே கொண்டு அட்மிட் பண்ணுவீங்க? மன்னர் ஹாஸ்பிட்டல். எங்கே கொண்டு அட்மிட் பண்ணுவீங்க? மன்னர் ஹாஸ்பிட்டலில். அங்கே ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் சொல்லி எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்கன்னா யாழ்ப்பாணம் அல்லது வந்து கொழும்புக்கு. அங்கே அந்த பிள்ளை கொண்டு நடந்து இருந்தால் நாளைக்கு மரியராச்சோடி போய் வழக்கு போடும். செய்து இந்த ஓகே மரியராச்சோடி போய் வழக்கு போடுவார். மாமி என்னுடைய பிள்ளையை என்னுடைய அனுமதி இல்லாமல் கூட்டி கொண்டு போய் ரோட்டு வழியெல்லாம் கொண்டு திரிஞ்சதால் என்னுடைய பிள்ளை வந்து ஏதாவது நடந்திருக்கிறது, ஆகவே மாமிக்கு எதிராக வழக்கு போடுவோம். இப்போ மாமியும் அன்னையும் திருப்பியும் ஒரு கிரிமினல் கேஸில் உள்ளுக்குள்ளே போவினோம். அதால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். எந்த அடல்ட் என்றாலும் அந்த வீட்டில் கூட்டி கொண்டு போய் உங்களோட குரங்கு கூத்தாடுங்கோ, கழுத கூத்தாடுங்கோ, கதிர வாகனம் எல்லாம் கழுத வாகனம் எல்லாம் தந்திருக்காங்க தான் எங்களோட படியல், ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த வாகனங்களை திரியுங்கோ, நீங்கள் போய் எல்லாம் செய்யுங்கோ, ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் அந்த பிள்ளைன்ற வீட்டில் போய் நான் ஒரு ஃபாதர்ண்டு போட்டு செல்ஃபி எடுக்கிறதோ என்னட்ட கொண்டு வந்து கையில் தந்துவேன். அப்போவும் நான் பேசினேன், கூப்பிட்டு கேளுங்க. இப்போ இங்கே இல்லை, வீட்டை போய்க்குள்ள கொண்டு வந்து தாலிமா இதை பார்த்து கொண்டு போய் நினைக்கிறேன், அண்ணா தம்பியும் மெட்டாக பார்த்து கொண்டு போய் என்னட்ட கொண்டு வந்து பிள்ளை இருக்கேன். நான் சொன்னேன், ஏன் வேண்டாம் தாராண்டா தாங்க, நான் கொண்டு போகிறேன். எனக்கு ஒரு சின்ன விஷயம் இப்போ பிள்ளை வளர்க்குறது, சரிதானே? ஒரு பிள்ளைய 10 வயசு வரைக்கும் தனி எந்த கையாலே வளர்த்து நான் ஒரு உதவியும் இல்லாமல் அம்மா அப்பாவும் இல்லாமல் நான் கொண்டு வளர்க்குறேன். பட் நீங்கள் வேற ஒருத்தருக்கும் இப்படி வீட்டை வந்து பிள்ளையை பார்க்குறோம். என்ன மிட் பை ஃபார் ஆல் வந்தவா அவக்கும் கிளியராக சொல்லி விட்டுருக்கேன் நான் இன்ஸ்ட்ரக்ஷன். நான் ஒரு பீடியாட்ரிக் மெடிக்கல் ஆஃபீஸர் 2017 நான் இன்டர்ன் செய்த பீடியாட்ரிக்ஸில். அது சாந்தினி மேடத்தின் இன்டர்ன். எப்படி வசதி. அதை விட நான் வந்து என்ன பீடியாட்ரிக் ஓட்டில், அதுக்கப்புறம் என்ன ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் வந்து பீடியாட்ரிக். அந்த டைம் வந்து நான் அதோட நான் என் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வந்து சாவச்சல்ல எம்ஓ பீடியாட்ரிக். இது பீடியாட்ரிக் கன்சல்டன் மேடம் பார்த்து கொண்டிருப்பீங்க நான் எப்படி கான்ஃபிடென்ட்டாக மேனேஜ் பண்ணுறேன். அதால் ப்ளீஸ் அந்த பிள்ளையை வந்து ஒருத்தரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். மிஸ்டர் சிவஹரன் அண்ட் மை டியர் ஃபாதர்ஸ், ப்ளீஸ் டோன்ட் டூ த அக்லி பிஸ்னஸ் வித் அ சைல்டு. யூ கேன் டூ இட் வித் த ஃபேமிலி. They are adults and they will never suffer anything because of this public gathering unless அந்த பிள்ளையை வந்து personally it's my request and if there is any kind hearted person, யாராவது நல்ல உள்ளமானாக்கள் இருந்தால் இந்த பிள்ளையை கூட்டி கொண்டு இங்கே வந்திருந்தால் தயவு செய்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி திருப்பி அனுப்பி விடுங்கோ. முக்கியமாக சிவகரனுக்கும் முக்கியமாக அந்த ஃபாதர்ஸுக்கும் அதை விட சில பல லோயர்ஸுக்கும் நான் பேர் சொல்லல, கண்டம் ஆஃப் ஓட்டன்னு சொல்லிடுவீங்க.
இப்போ உங்களோட கையிலான எந்த உயிர் இருக்குது, அதால் நான் அதை பற்றி கதைக்கல. ப்ளீஸ் உங்களை கெஞ்சும் கேட்குறேன், கேஸுகளை வேறு வேறு மாதிரியே ஆக்காதுங்க பிளான் பண்ணி. அந்த பிள்ளைகளை கொண்டு நடந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணினா பிறகு வந்து போய் சொல்கிறது, அந்த பிள்ளைக்கு நடந்தது காரணம் இவர் தான் அவர் தான் என்று சொல்கிறது, அதுக்கு பிறகு பிரச்சனை திருப்புறது, வேறு கேஸுகள் போடுறது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி மரியராஜையும் அந்த மாமியையும் பிரிச்சுட்டீங்க பிளான் பண்ணி மீடியா ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போய். பச்சை கொலையடா ஏற்கனவே நடந்த கொலைக்கு மேலே திருப்ப கொலை செய்கிறீங்க மிஸ்டர் சிவகரன். தேங்க்யூ ஸோ மச். இனி பொதுமக்கள் பார்த்துக்கொள்ள நினைக்கிறேன். மண்ணால் இருக்கிற நல்ல உள்ளம் படைச்ச ஒரு ஆம்பளைகள் வந்து இதை தேவை செய்து தடுங்கோ. இப்படி ஒரு குழந்தை பிள்ளையை கொண்டு போய் இவ கூத்தடிக்கிறது வந்து தெருக்கூத்தாடிகள் வந்து ஒரு நாள் உண்ணாவிரதம் செய்கிறதுல வந்து நான் உண்ணாவிரதம் செஞ்சிருந்தாடா அவங்க வந்து எல்லாம் ஓமண்டு செஞ்சிருந்தாலும் கூட மிச்சத்துக்கும் நான் இருந்த உண்ணாவிரத்துக்காண்டியே செத்து போயிருப்பேன் நான். சரிதானே? அது ஏற்கனவே இப்போ கூட ட்ரைவ் பண்ணி கொண்டு கேட்க சின்ன ஆக்சிடென்ட் பட் இந்த காரில் ஒன்று முட்டையில் அது ஜஸ்ட் சின்ன இது. அது முதல் போட்டது இல்லை, முதல் போட்டது டாக்டருக்கு டிப்பர் அடிச்சுட்டாமன்னு சொல்லி இவனுங்களை லைவுக்கு வேறு பண்ணுறானுங்க. தேங்க்யூ ஸோ மச். பட் இந்த கேஸுக்கு வந்து கௌசல்யா இந்த கேஸ் பார்க்குது, அதுக்குரிய கவுன்சில் ஆரண்டு நாங்கள் தேடி பிடிப்போம். அந்த கவுன்சிலுக்கு வந்து ஃபுல்லாக பே பண்ணுறதுக்கு வந்து ஃபாரின்ல யாராவது ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நேராக என்னட்ட இல்லை, நேராக அவையோட கண்டாக்ட்லேயே அவைய நேராக அவைய கவுன்சில் யாருன்னு பார்த்து அவட்ட சார்ஜ் எவ்வளோண்டு பே பண்ணிடணும். 6வது ஒரு ஆள் பே பண்ணணும். அது நான் சம்மந்தமாக நான் என்னோட காய்ச்சி கொண்டு என்ன பேர் வாட்ஸ்அப்பில் காய்ச்சி கொண்டிருக்கிறீங்க, அவையோட நேராக கவுன்சிலை கனெக்ட் பண்ணி விடுறேன் பேமெண்ட்டுக்கு. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. அது கௌசல்யாவோட பேமெண்ட் என்னன்னு கேட்டு அவார்டு பேமெண்ட்டுக்கு வந்து நான் அரேஞ்ச் பண்ணி விடுறேன். அவட பேமெண்ட்டை வந்து யாராவது இன்னொரு ஆள் வந்து அவட பேமெண்ட்டை கொடுங்க. மற்றபடி மிஸ்டர் சிவஹரன் யூ கேன் விட்ரோ. இதுக்கு மேலேயும் நீங்கள் விட்ரோ பண்ணணும்னு சொன்னால் மன்னாருக்கு வர வேண்டியிருக்கும். எப்படி வசதி? இவ்வாறான ஒரு கருத்தினையே அல்லது வலியுறுத்தலையே வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்திருந்தார். இவ்வாறான நிலையில் எதிர்வரும் நாட்களில் அவர் மீண்டும் மன்னார் மாவட்டத்திற்கு வந்து அந்த இந்தியாவின் குழந்தை சம்பந்தமான சில செயற்பாடுகளை முன்னெடுக்க போவதாக அறியக்கூடியதாக உள்ளது. அவ்வாறான இது சம்பவங்கள் நடைபெறும் பட்சத்தில் அதை மற்றொரு வீடியோவில் தருகின்றேன். இது போன்ற இன்னும் ஒரு தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.